ரேஷன் கார்டு வீடு தேடி வரப்போகுது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2500 பணமும் வீடு தேடி வரப்போகுது. எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எல்லா பொருட்களுமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரூ. 2500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வரல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாரி என்னென்னலாம் நம்ம சரியான நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அரசு தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விதங்களும் சரியாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதேமாரி இப்போ இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் முகாம் போடுறாங்க. அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இந்த ரூ. 2500 உதவித்தொகை அப்படிங்கிற மாரி. அதுக்கு என்ன அப்டேட்டு என்ன அப்படிங்கிறத நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா விதமான அப்டேட்ஸையுமே கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் அனைத்து விதமான ஸ்கீம்ஸ் அப்டேட்டுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் நிலுவையில் உள்ள நிலையில் விரைவில் வழங்கப்படும் உணவுத்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். ஆமாங்க, உணவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 4 லட்சம் ரேஷன் அட்டையுமே உடனடியாக வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து பொருட்கள் வந்து வாங்கி பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் சொல்லியிருக்காரு. அந்த 4 லட்சத்தில் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதாவது அப்ளை பண்ணிவிட்டு இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த ரேஷன் அட்டை வரல அப்படிங்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான முழு விவரங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவு வந்து பார்த்திங்கன்னா மானிய விலையில் உணவுப் பொருட்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையில் ரேஷன் கடைகளில் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 34,916 நியாய விலைக் கடைகள் உள்ளனர். 2,28,00,000 சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுகள் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் உணவுப் பொருட்கள் பெறுவதற்கு முக்கிய ஆவணமாக ரேஷன் கார்டு இருந்தால் தமிழ்நாடு அரசு நலத்திட்ட உதவிகள் பெறலாம். ஆமாங்க, அந்த நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லப்படுதில்ல, அந்த நலத்திட்ட உதவிகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூ. 2500 உதவித்தொகை வரும். இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அரசு இப்போ தெரிவிச்சிருக்கிறது, உங்களுடைய பேங்க்கில் சரியான ஆவணங்கள் இணைச்சிருக்கணும். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுமாரி முக்கியமாக ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். அக்கௌண்ட்டு கரண்ட்டில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ ஒட்டியிருப்போம்ல பாஸ்போர்ட்டில், அது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு 2-3 மாதம் தான் ஆகிருக்கணும். அந்த ஃபோட்டோஸை அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு முறைகேடுமே நடக்கக்கூடாது. ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் அரசு தரப்பில் இருந்து அப்படின்னா முக்கியமாக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இணைக்க சொல்லியாச்சு. உங்களுடைய பேன் கார்டு இணைக்கணும். அந்த பேன் கார்ட்லேயும் உங்களுடைய ஆதார் அட்டாச் பண்ணணும். ஆதாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கண்விழி, கைரேகை அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி ஃபோன் நம்பரை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த 7 விதமாக சொல்லியிருக்கேன். இந்த 7ம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூ. 2500 ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வந்து நிறையா பேர் சொல்கிறது இந்த 3 விதமான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாரி. அப்படி கிடையாது. எல்லா அட்டைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லா அட்டைகளுக்குமே கொடுப்பாங்க. இதில் வந்து பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரே வீட்லேயே இருக்கோம், எங்களுக்கு 2 ரேஷன் கார்டு இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த ரூ. 2500 கிடைக்குமான்னா அதில் ஏபின்னு பிரிச்சுக்கோங்க. கதவு நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள்.
ஒரே அட்ரஸில் 2 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டிங்கில் தான் பார்ப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு அதே அட்ரஸ்லேயும் இன்னொரு ரேஷன் கார்டு ஏ இல்லைன்னா அதை அப்படியே இப்போ வந்து பார்த்தா 1/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 ஏ பி அப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை மட்டும் சரியாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் இதுக்கான அப்டேட்ஸ் வரப்போகுது. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.